அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான ஆசைகளும் தேவைகளும் இருக்கின்றன. சிலர் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சிலர் ஒரு நல்ல இடம் வாங்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இன்னும் சிலர் ஏற்கனவே இடம் வாங்கியிருந்தாலும் அதில் ஒரு அழகான வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சிலர் வியாபாரத்திற்காக ஒரு கடை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பல நேரங்களில் பொருளாதார சிக்கல்கள், கடன்கள், தடைகள் மற்றும் எதிர்பாராத பிரச்சினைகள் காரணமாக அந்த கனவுகள் நிறைவேறாமல் தாமதமாகிக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஒரு உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹுடைய கஜானா என்றென்றும் திறந்தே இருக்கிறது. அவனுடைய அருளுக்கும் கருணைக்கும் எல்லையே கிடையாது. இந்த உலகத்திலும் மறுமையிலும் மனிதனுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ் தனது குர்ஆனில் வைத்திருக்கின்றான். நாம் அந்த வழிமுறைகளை அறிந்து அல்லாஹ்வை நம்பி துவா செய்து அவனிடம் கேட்க வேண்டும். இன்று நாம் பார்க்கப் போகும் துவா அல்லாஹுடைய மகத்தான நபியான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான சம்பவத்துடன் தொடர்புடையதாகும். இந்த சம்பவம் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கடினமான சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் செல்வமோ சொத்தோ உதவியாளர்களோ எதுவும் இல்லை. தனிமையாகவும் பசியுடனும் களைப்புடனும் ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு கிணற்றருகே பலர் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருப்பதை அவர்கள் கவனித்தார்கள். அங்கே 2 பெண்கள் மட்டும் தங்கள் கால்நடைகளை தண்ணீர் குடிக்க விடாமல் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார்கள். இதை கண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடம் சென்று, நீங்கள் ஏன் இங்கே காத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், மக்கள் அனைவரும் தண்ணீர் எடுத்து முடித்த பிறகுதான் நாங்கள் தண்ணீர் எடுக்க முடியும் என்று பதிலளித்தார்கள். அவர்களின் நிலையை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்தார்கள். அவர்களுக்காக தண்ணீர் எடுத்து கொடுத்தார்கள். அந்த பெண்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் வீட்டிற்கு திரும்பி சென்றார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த உதவிக்காக மனிதர்களிடம் எதையும் கேட்கவில்லை. மாறாக அல்லாஹ்விடமே திரும்பினார்கள். அந்த மரத்தின் கீழ் அமர்ந்தபடி அவர்கள் ஒரு அற்புதமான துவாவை செய்தார்கள். ரப்பி இன்னி லிம்மா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் செய்தார்கள். இதன் பொருள், என் இறைவா, நீ எனக்கு அருளப்போகும் எந்த நன்மைக்கும் நான் மிகவும் தேவை உடையவனாக இருக்கிறேன் என்பதாகும். எவ்வளவு அழகான வார்த்தைகள்! மனிதர்களிடம் கேட்பதற்கு பதிலாக அனைத்து நன்மைகளுக்கும் சொந்தக்காரனான அல்லாஹ்விடமே தனது தேவையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த துவாவிற்கு அல்லாஹ் உடனடியாக பதிலளித்தான். சிறிது நேரத்தில் அந்த பெண்களில் ஒருவர் வந்து, தனது தந்தை உங்களை அழைக்கிறார் என்று கூறினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார்கள். அந்த பெண்களின் தந்தை மத்யன் மக்களின் நபியான ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்று பல அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாதுகாப்பும் கிடைத்தது. வேலை வாய்ப்பும் கிடைத்தது. பின்னர் திருமணமும் நடந்தது. 8 ஆண்டுகள் பணியாற்றுவதற்கான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களுடைய மகள்களில் ஒருவரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். கவனித்துப் பாருங்கள். ஒரு துவாவால் வாழ்க்கை முழுவதும் மாறியது. தனிமை நிம்மதியாக மாறியது. வறுமை வசதியாக மாறியது. எதிர்காலம் இல்லாத நிலை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறியது. அதனால் இந்த துவா மிகச் சிறந்த துவாக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நமக்கு வீடு தேவைப்படலாம், நிலம் தேவைப்படலாம், வியாபார இடம் தேவைப்படலாம், திருமணம் தேவைப்படலாம், வேலை வாய்ப்பு தேவைப்படலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அவனுடைய கதவை தட்ட வேண்டும். இது போன்ற உங்கள் தேவைகளுக்கு ஒரு நல்ல அமலாக முதலில் 100 முறை ஸலவாத் ஓதுங்கள். அதன் பிறகு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துவாவை 100 முறை ஓதுங்கள். பின்னர் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம் என்ற திக்ரை 100 முறை ஓதுங்கள். அதன் பிறகு ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப் என்ற துவாவை 100 முறை ஓதுங்கள். தொடர்ந்து ரப்பி இன்னி லிம்மா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்ற இந்த அற்புதமான துவாவை 100 முறை ஓதுங்கள். பின்னர் தங்களுடைய தேவையை அல்லாஹ்விடம் மனமுருகி கேளுங்கள். வீடு வேண்டுமா, நிலம் வேண்டுமா, கடை வேண்டுமா, கடன் தீர வேண்டுமா, நல்ல வருமானம் வேண்டுமா, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேளுங்கள். இறுதியில் மீண்டும் ஸலவாத் ஓதி துவாவை நிறைவு செய்யுங்கள். அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், நமது நம்பிக்கை மனிதர்களின் மீது அல்ல, அல்லாவின் மீது இருக்க வேண்டும். முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அதோடு துவாவையும் இணைக்க வேண்டும். முயற்சியும் துவாவும் ஒன்றாக சேர்ந்தால் அல்லாஹ் நினைக்காத வழிகளில் கதவுகளை திறந்து வைப்பான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹலாலான வழியில் சொந்த வீடு, நல்ல நிலம், பரக்கத் நிறைந்த வாழ்வு மற்றும் உலகிலும் மறுமையிலும் வெற்றியை வழங்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.